கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து திமுகவின் மாவட்ட அமைப்பாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளை பூரா தீவிரப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு புறத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை, மறுபுறத்திலே தொண்டர்களை, அதாவது மாற்றுக் கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பது, அதிமுகவிலிருந்து வெளியே போன அந்த நபர்களை மறுபடியும் தன் பக்கம் இழுப்பது, இந்த மாதிரி வேலைப்பாடுகளை பூரா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறார். அந்த உத்தரவுகளின் பேரிலே அந்த தலைவர்கள் பூராமே மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமான வேலைகளையும் பார்த்துக்கொள்ளும். அப்படித்தான் சமீபத்திலே ஓபிஎஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திமுக போன்ற கட்சியிலிருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்புறாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே விருதுநகர் மாவட்டத்திலே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும், அதே போல எந்த கட்சியிலும் சேராத கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்களும் தன்னை அதிமுகவிலே கள்ளக்கடிப்பு உறுப்பினராக இணைத்திருப்பதாக நேற்று தினம் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமான செய்திகள் என்பது வெளியாகிறது. திமுகவின் விருதுநகர் மாவட்ட ஐடி விங் அமைப்பாளர் அருண்குமார் அவர்கள் மற்றும் அவருடன் திமுக மாற்றுக் கட்சியில் எந்த ஒரு கட்சியும் சாராத இளைஞர் பொதுமக்களை மொத்தமாக ஒரு 500க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே வெளியாகி, திமுகவின் விருதுநகர் வடக்கு மாவட்ட டிஎம்கே ஐடி விங் அமைப்பாளர் அருண்குமார் அவர்கள் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து திமுக மற்றும் மாற்றுக் கட்சியினர் எந்த ஒரு கட்சியும் சாராத இளைஞர்கள் என மொத்தமாக ஒரு 500 அதிமுக இணைந்திருக்கிறார்களாம். கழக பொது அமைப்பு செயலாளர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து, 2026 தோல்வியை தழுவக்கூடிய கட்சி எந்த ஒரு பெரிய அளவிலே கூட்டணி என்பது கிடையாது. அதாவது திமுகவை கம்பேர் பண்றோம், இதுவரைக்கும் அதிமுகவிலே பெரிய அளவிலே கூட்டணி என்பது கிடையாது. 2026 தோல்வி, இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்கள் புறம் தோல்வி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக பார்க்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய கட்சியை தேடி ஏன் மாற்று கட்சியில் கூடிய தொண்டர்கள் எல்லாம் வர்றாங்க? ஏன் ஆளும் கட்சியான திமுகவில் இருந்தே வருகிறார்கள்? வெற்றி வேகை சூடக்கூடிய கட்சி திமுக அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏன் அதிமுகவை தேடி வருகிறார்கள் என்றால், அதிமுக இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது வேறு எங்கும் கிடையாது. அதாவது திமுக என்பது குடும்ப கட்சி அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். என்னதான் உழைத்துக் கொண்டே இருந்தாலும் கீழ் மட்டத்தில் தான் இருக்க முடியும், மேல் மட்டத்தை நோக்கி யாராலும் செல்ல முடியாது. அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேல் மட்டத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும். அது மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போகிறது அப்படின்னே கூட. இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு பிரகாசமான வாய்ப்பு என்பது இருக்கு. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் விடுவதும் அதிமுகவினர் கையில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.